தன்னை அடித்து தாக்குமாறு இந்த இளைஞர் பாதுகாப்பு படையினரை பார்த்து கூச்சலிடுகிறார். பாதுகாப்பு படையினரின் கடுமையான ஒடுக்குமுறைக்கு ஆளான பல இந்திய மாணவர்களின் துணிச்சலான போராட்ட குரலின் அடையாளமாக இவர் பார்க்கப்படுகிறார். இருப்பினும் சற்றும் தளராமல் மாணவர்கள் மீண்டும் போராட்ட களத்திற்கு திரும்பியுள்ளனர். வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்றும் இவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். ஆனால் தற்போது அரசிடமிருந்து கூடுதல் நடவடிக்கைகளை இவர்கள் எதிர்பார்க்கின்றனர். காவல்துறையின் சமீபத்திய கடுமையான அடக்குமுறைக்கு பிறகு தற்போது பிரதமர் நரேந்திர மோடியே பதவி விலக வேண்டும் என்ற குரல்கள் வலுக்க தொடங்கியுள்ளன. தன்னை ஒரு பலம் வாய்ந்த தலைவராக காட்டிக்கொள்ளும் பிரதமர் மோடி கல்வி அமைச்சரை பதவி நீக்கம் செய்ய கோரும் மாணவர்களின் போராட்டத்தை பற்றி வாய் திறக்காமல் மௌனம் காப்பது அவரது பலவீனத்தையே காட்டுவதாக போராட்டக்காரர்கள் கருதுகின்றனர். பிரதமர் மோடியும் பதவி விலக வேண்டும் என்பதே எங்கள் கோரிக்கை. ஆட்சியாளரை ஊழல் செய்யும் போது இந்த அரசமைப்பை ஊழல்மயமாகிவிடுகிறது. நாம் இனி உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு கிடையாது. உலகின் மிகப்பெரிய சர்வாதிகார நாடாக மாறிவிட்டோம். இந்த நாட்டின் குடிமக்களையும் இளைஞர்களையும் மதித்து அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும். மக்களுக்கான பொறுப்புடைமை மற்றும் பாதுகாப்பை உங்களால் உறுதி செய்ய முடியவில்லை என்றால் நீங்கள் பதவியில் தொடரக்கூடாது. எஞ்சியிருக்கும் உங்கள் ஆதரவாளர்களுக்கும் உண்மை புரிந்து விழிப்புணர்வு வருவதற்கு முன்பாகவே நீங்கள் ராஜினாமா செய்துவிட்டு நகர்வதே நல்லது. மாணவர்களிடம் காவல்துறை நடந்து கொண்ட விதம் மிகவும் கொடூரமானது. பெண்கள் மீதும் தாக்குதல் நடத்தினார்கள். எங்களுக்கும் காயங்கள் ஏற்பட்டுள்ளன. நாங்கள் பயங்கரவாதிகள் கிடையாது. நாங்கள் படித்த இளைஞர்கள். வேலையற்ற இளைஞர்களை இந்திய தலைமை நீதிபதி கரப்பான்பூச்சிகள் என ஒப்பிட்டு பேசியதற்கு பதிலடியாக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி என்ற பெயரில் மே மாதம் இணையத்தில் வெளியான ஒரு பிரச்சாரமே இந்த போராட்டங்களின் தொடக்க புள்ளியாக அமைந்தது. இந்தியாவின் 140 கோடி மக்களில் பாதியளவுக்கும் அதிகமானோர் 30 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள். பிரதமர் மோடியின் ஆட்சியில் நாட்டின் பொருளாதாரம் வலுவான வளர்ச்சியை கண்டதாக கூறப்பட்டாலும் இந்தியாவில் வேலையற்றோரில் 80% அதிகமானோர் இந்த இளைஞர்களே ஆவர். ஆனால் கட்டமைக்கப்பட்ட ஊழல் என்று இதை அழைக்கும் ஜென்சி தலைமுறையினரிடையே வளர்ந்து வரும் விரக்தியை பிரதிபலிக்கும் வகையில் இந்த போராட்டங்கள் தற்போது விரிவடைந்து வருவதாக தெரிகிறது. பிரதமரை பொறுத்தவரை ஒரு பிரச்சனை இருப்பதையும் அதை கையாள வேண்டிய சவால் ஒன்று உள்ளதையும் அவர் உணர்ந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தை இது ஏற்படுத்தும். குறைந்தபட்சம் இது அவருக்கு ஒரு கடுமையான விழிப்புணர்வை அளிக்கும் என்று நான் கருதுகிறேன். ஆனால் இது எளிதானது அல்ல. ஏனெனில் கடந்த சில மாதங்களாக பார்த்தால் பாஜக தேசிய அளவில் இன்னமும் வலுவாகவும் செல்வாக்குடன் இருப்பதாகவே தெரிகிறது. ஆனால் அதே சமயம் பெருவாரியான பொதுமக்களிடம் ஒரு பெரிய அதிருப்தி உள்ளுக்குள் போகத் தொடங்கியிருப்பதையும் மறுக்க முடியாது. போராட்ட களத்தில் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை ஆதரித்த ஒருவரை நாம் சந்தித்தோம். என்னை பொறுத்தவரை இவர்கள் அனைவரும் சமூக விரோதிகள் மட்டுமே. இவர்கள் வழித்தவறிய இளைஞர்கள். அரசியல் களத்தில் தங்களுக்கென்று எந்த இடமும் இல்லாத தலைவர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்களால் இவர்கள் தவறாக வழிநடத்தப்படுகிறார்கள். வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் ஈடுபட்டவர்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுத்து தண்டனை வழங்கப்படும் என்றும் இதில் முறையான பொறுப்புக்கூறல் உறுதி செய்யப்படும் என்றும் பிரதமர் மோடி தற்போது அறிவித்துள்ளார். எதிர்ப்புகள் வலுத்து வரும் நிலையிலும் பிரதமர் நரேந்திர மோடி போராட்டக்காரர்களை நேரடியாக அங்கீகரிக்கவோ அல்லது வினாத்தாள் கசிவு விவகாரத்துடன் தொடர்புடைய மாணவர்களின் தற்கொலைகள் குறித்து வருத்தம் தெரிவிக்கவோ இல்லை. அந்த செய்தி மக்களின் கோபத்தை தணிப்பதில் பெரிய அளவில் பலனளிக்கவில்லை என்றே தோன்றுகிறது. அதே நேரம் கல்வி அமைச்சர் உடனடியாக பதவி விலக வேண்டும், தற்கொலை செய்து கொண்ட மாணவர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும், மாணவர்கள் மீது கொடூர தாக்குதல் நடத்திய காவல் அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தங்களின் முக்கிய கோரிக்கைகளிலிருந்து பின்வாங்கப் போவதில்லை என்பதில் போராட்டக்காரர்கள் உறுதியாக உள்ளனர்.